வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் ஆட்கள் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். சீசன் 1ல இருக்க எபிசோட் தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி சீசன் 3 பார்த்திருப்போம். அதுல 4 கதைகள் போட்டிருக்கேன். அதை பார்க்கணும்னாலும் பாருங்க. சேனலை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த வீடியோ உங்களுக்கு கிடைச்சிரும். சரி, இப்போ இந்த கதைக்கு நம்ம வந்துருவோம். இந்த கதையோட ஸ்டார்டிங்கே ஒரு பையன் கடத்தப்படுறான். அவன் உண்மையிலேயே கடத்தப்பட்டானா இல்ல டிராமா பண்றதுக்காக அப்படி பண்ணானான்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. போலீஸை இந்த கேஸ் எடுத்து விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காணாம போன அந்த பையனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் கதையா இருக்கும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. சின்ன கதை தான், ஆனா சூப்பரா சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங் சீனே ரேவந்த்னு ஒரு பையனை காட்டுறாங்க. ஜிம்ல எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். இவன் பைக்கை ஸ்டார்ட் பண்றதுக்காக வரான். அப்பதான் ரோட்ல போற வேற ஒரு பைக்கை பாக்குறான். அது காஸ்ட்லி பைக்கு போல. அந்த பைக்கை வாங்கணும்ன்ற மாதிரி இவனுக்கு ஆசைலாம் இருக்கும். அதே பைக்கை இவன் பார்த்துட்டு இருக்கான். அப்படியே இந்த சீனை நமக்கு கட் பண்ணிடுறாங்க. ரேவந்த்னு ஒரு பையனை காமிச்சாங்கல்ல, இப்ப அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ல யாரோ இவனை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அம்மா என்னை காப்பாத்துங்க, அப்பா என்னை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி இவன் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கான். என்னை லாக் பண்ணி வச்சு மிரட்டுறாங்க, ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கேமரா தள்ளி வருது. இவன் கேமராவை செட் பண்ணி தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான் போல. இப்ப பேசி முடிச்சவன் இந்த மாதிரி பேசினா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறான். யாரை பார்த்து இந்த கேள்வியை கேட்கறான் அப்படின்றது தெரியல. இந்த ரேவந்த் வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணுவான் பாத்தீங்களா, அந்த வாட்ஸ்அப்ல இருக்க எல்லாருக்குமே இந்த வீடியோ போயிருது போல. இப்ப ஸ்டேஷன்ல ரேவந்தோட பேரண்ட்ஸ் நமக்கு காட்டுறாங்க. ரேவந்துக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. எல்லாருமே இத பத்தி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு இப்பதான் தெரிய வருது. இப்பதான் தங்கச்சி வந்திருக்க மெசேஜ பாக்குறா. அம்மா அண்ணனோட வீடியோ தான் வந்திருக்குன்ற மாதிரி காட்டுறா. எங்க காட்டுன்ற மாதிரி பேரண்ட்ஸும் வாங்கி பாக்குறாங்க. என்ன காப்பாத்துங்க, என்ன சாவடிச்சிருவான் போல, என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் கத்துறாரு. இத பாக்குற இவங்க பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. இந்த சமயம் இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. என்ன விஷயம்னு கேக்குறாரு. இவங்களுமே வீடியோ வந்ததை பத்தி சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி எங்களுக்கு வீடியோ வரல சார், வெறும் கால் மட்டும் தான் வந்தது. ஆனா இப்ப வீடியோவே வந்திருக்குன்னு சொல்றாங்க. என்ன வீடியோன்ற மாதிரி கேக்குறாரு. லேடி அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, இதுதான் சார் வீடியோ. அவனோட போன்ல இருக்க எல்லா கான்டாக்டுக்கும் போயிருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, என்ன நடந்தது தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரி இந்த ஃபேமிலி கிட்ட கேக்குறாங்க. இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. எக்ஸாக்டா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு போன் கால் வந்திருக்கும். பையனும் வீட்டுல இல்லாம இருப்பான். பையன் எங்கன்னு தேடிட்டு இருக்கும் போது தான் உங்களுக்கு போன் கால் வந்திருக்கும். இவங்களுமே அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவன் போன்ல இருந்து யாரோ பேசுறாங்க. வாய்ஸை மாத்தி தான் பேசுறாங்க. உங்க பையன் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கான். உங்க பையன் உயிரோட வேணும்னா நான் சொல்ற மாதிரி பண்ணணும். போலீஸ் கிட்ட போக கூடாதுன்னு சொல்லியிருப்பான். ஆனா போலீஸ் கிட்ட போறது தான் நல்லதுன்ற மாதிரி இவங்க ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாங்க. எப்பத்துல இருந்து பையன் மிஸ்ஸிங்னு கேக்குறாரு. நைட்ல இருந்து மிஸ்ஸிங்னு சொல்லிட்டாங்க. பையனே கூட இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. வீடியோவை பார்த்ததை வச்சு இவர் சொல்லிட்டாரு. உன் அண்ணன் ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவானா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா சார், நிறைய ரீல்ஸ் எல்லாம் பசங்க கூட சேர்ந்து பண்ணுவான். எல்லாம் ஜாலியான ரீல்ஸ் தான் பண்ணுவான். இந்த மாதிரிலாம் பண்ணது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இப்பெல்லாம் பசங்க பப்ளிசிட்டிக்காக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஆர்வ கோளாறுல பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா பேரண்ட்ஸால இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. ப்ளீஸ் சார், சீக்கிரமா தேடி கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ரேவந்தை பொறுத்த வரைக்கும் காலேஜ் தான் படிப்பான். அவன் காலேஜ்ல இருக்க பசங்களுக்குலாம் இந்த மெசேஜ் வந்திருக்குல்ல, என்னடா இந்த மாதிரிலாம் இருக்கு, ஒருவேளை இவனே பிளான் பண்ணி பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரி பசங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. பசங்களுமே பெருசா இதை நம்ப மாட்டாங்க. பிராங்கா தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காலேஜோட எட்டுமே இந்த விஷயத்தை பாக்குறாரு. அப்படி பார்த்தவர் ஒரு 3 பேரை இந்த இடத்துக்கு வர வைக்கிறாரு. இவங்க 3 பேருமே ரேவந்தோட ஃப்ரெண்டா இருப்பாங்க. இவங்க பேரெல்லாம் சொல்லிடுறேன். ஒருத்தன் பேரு கௌரவ், இன்னொருத்தன் பேரு சந்து, இன்னொருத்தன் பேரு தீபக் அப்படின்றது. தனித்தனியா பேரு தேவைப்படும் போது நான் சொல்றேன். இப்ப பிரின்சிபல் இருக்கார்ல, என்னப்பா இது வீடியோ பிராங்குக்காக இப்படி பண்றானா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சார் தெரியலன்ற மாதிரி இவங்க 3 பேருமே சொல்றாங்க. சும்மா விளையாட்டுக்காக இதை பண்ணிட்டு இருக்கானா உடனே கால் பண்ணி ஸ்டாப் பண்ணுங்கப்பா, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே, சீக்கிரமா அவனை கான்டாக்ட் பண்ணி பேசுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப போலீஸ் மோனிகான்னு ஒரு பொண்ணை வர வச்சு பேசுறாங்க. இந்த மோனிகா ரேவந்தோட கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பாங்க. ரேவந்த கடைசியா இவங்க தான் பார்த்திருப்பாங்க. அதனால தான் இவங்களை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. மோனிகாவும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா நேத்து முழுக்க இவங்க ஜாலியா வெளியெல்லாம் சுத்தி பார்த்திருப்பாங்க. நைட்டு நேரம் மோனிகாவோட வீட்டுல இறக்கி விட்டுட்டு அவர் கிளம்பி போயிருப்பாரு. அப்பதான் சார் ரேவந்த நான் கடைசியா பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அவன் போற வழியில யாராவது தூக்கி இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி லேடி அசிஸ்டன்ட் கேக்குறாங்க. எனக்கு நம்பிக்கை இல்ல, அவன் விளையாடுறான் தான் தோணுது. இருந்தாலுமே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க எல்லா பில்டிங்கையும் செக் பண்ணுங்க, அவன் இருக்கானா பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த சைடு 3 ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவங்களுக்கு அந்த கடத்தல பத்தி ஏதோ தெரியும் போல. இவங்களுக்குள்ள கொஞ்சம் பதட்டமா தான் பேசிக்கிறாங்க. ரேவந்த் இந்த விஷயம் வேணாம் தானே சொன்னா அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ரேவந்த் கிட்ட இருந்தே கால் வருது. அவன் தான் பேசுறான் அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டுமே அட்டென்ட் பண்றாரு. மச்சான்ற மாதிரி தான் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா எதிர ரேவந்த் பேசலன்றது தெரிய வருது. ஃபேமிலி போலீஸ்க்கு போயிருக்காங்கல்ல, அதை பத்தி இந்த மர்ம நபருக்கு தெரிய வருது. எதுக்காக போலீஸ்க்குலாம் அவங்க போனாங்க, போலீஸ்க்கு போக கூடாதுன்றத ஸ்ட்ரிக்ட்டா நீங்க தான் வீட்டுக்கு போய் சொல்றீங்க. முதல்ல வீட்டுல போய் இந்த தகவலை சொல்லுங்க,
அதே மாதிரி ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன், அந்த வீடியோவையும் காட்டுங்கன்ற மாதிரி சொல்றான். இப்ப இவங்களுமே வீடியோவை பாக்குறாங்க. அதாவது மர்ம நபர் இருக்கார்ல, கத்தி எடுத்துட்டு பக்கத்துல வந்துட்டு இருக்காரு. விட்ரு விட்ரு அப்படின்ற மாதிரிலாம் ரேவந்த் கெஞ்சிட்டு இருக்கான். இத பாக்குற ரேவந்த் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, நேரா ரேவந்தோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்பா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. யார் அவன் அப்படின்ற மாதிரிலாம் அப்பா கேக்குறாரு. எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி பசங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸ் கிட்ட போக கூடாதுன்னு மட்டும் சொன்னான்ற மாதிரி பசங்க சொல்றாங்க. இவர் இத போலீஸ் கிட்ட சொல்லலாமான்னு யோசிக்கிறாரு. ஆனா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, போலீஸ் கிட்ட போக வேணாம்னு சொல்லியிருக்காங்கல்ல, நம்ம போக வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கிறத காட்டாங்க. இங்க இருக்க லேடி போலீஸ் இருக்காங்கல்ல, அந்த வீடியோவையே திரும்பி திரும்பி பாக்குறாங்க. இந்த இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆளுங்க ஏற்கனவே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க பில்டிங் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. இதே சமயம் மோனிகா கிட்ட இன்னும் விசாரணை போயிட்டு இருக்கு போல. மோனிகா மூலியமா ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமான்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சரி, எனக்கு ஒரு டவுட் இருக்குன்ற மாதிரி மோனிகா சொல்றாங்க. டவுட்டா? என்ன டவுட் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஒய்ஃப் என்னதான் சொன்னாலும் ஹஸ்பண்ட் போலீஸ் கிட்ட சொல்றது தான் நல்லது, போலீஸ் கண்டுபிடிச்சு தந்துருவாங்கன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப போலீஸ்க்கு கால் பண்ணலாம்னு நினைக்கும் போது கௌரவ்னு ஒரு பையன் இருக்கான்ல, அப்பா போலீஸ் கிட்ட போக வேணாம், அவன் ஏதாவது பண்ணிட்டா பிரச்சனை, போக வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். இந்த மாதிரிலாம் இவன் பேசிட்டு இருக்கும் போது இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தனுக்கு போன் கால் வருது. இவன் பேரு தீபக் அப்படின்றது. இப்ப தீபக் அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டுறான். பேரண்ட்ஸ்மே கேட்கணும்ல, அதனால தான் ஸ்பீக்கர்ல போட்டுறான். இப்ப எதிரில் இருக்கவன் பேசுறதை எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. போலீஸ்க்கு போறத பத்தி யோசிக்காதீங்க, அதுக்கப்புறம் பையன் உயிரோட கிடைக்க மாட்டான். எனக்கு வேண்டியது 10 லட்ச ரூபாய். அந்த 10 லட்ச ரூபாயை நான் சொல்ற இடத்துல தரணும், அதுவும் இங்க இருக்க சந்து தான் தரணும்ன்ற மாதிரி சொல்றான். அந்த சந்துன்ற பையன் ஷாக் ஆகுறான். என்ன நம்மள தர சொல்றான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். 10 லட்சம் ரெடி பண்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. உங்ககிட்ட 10 லட்சம் இருக்குன்றது எனக்கு தெரியும், ஒழுங்கு மரியாதையா சந்து கிட்ட கொடுத்து விடுங்க, அப்பதான் உங்க பையன் பொழைப்பான் அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்றான். இதை கேட்கிற எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அப்பவும் 10 லட்ச ரூபாய் இருக்கிறது அவனுக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க, 10 லட்ச ரூபாயை விட நம்ம பையன் தான் முக்கியம், அவன் கேட்கிற மாதிரி காசை சந்து கிட்ட கொடுத்து விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்பாவும் சந்துன்ற பையன் கிட்ட 10 லட்ச ரூபாய் கொடுத்து விட்டுறாரு போல. அந்த மர்ம நபர் சொன்ன இடத்துக்கு தான் இந்த சந்து போயிட்டு இருக்கான். இந்த சமயம் இன்ஸ்பெக்டர் இருக்காருல்ல, மோனிகாவை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு இருக்காரு. மோனிகா ஏதோ சொன்னாங்கல்ல, அதை பத்தி சொல்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு போல. இவர் உள்ள நுழையும் போது வீட்டை சேர்ந்த எல்லாருமே பரபரப்பா இருக்காங்க. எதுக்காக இவ்வளவு பரபரப்பா இருக்கீங்கன்னு கேக்குறாரு. முதல்ல சொல்லாம சமாளிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. ஆனா இவர் நோண்டி நோண்டி கேக்குறாருல, வேற வழி இல்ல சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இது திரும்பி கால் வந்ததா, திரும்பி வீடியோ வந்ததா, அந்த வீடியோவை காட்டுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஆக்சுவலா வீடியோ ஒரு பையனுக்கு வந்தது பாத்தீங்களா, அவனுமே அந்த வீடியோவெல்லாம் காட்டுறான். இன்ஸ்பெக்டருமே அந்த வீடியோவை பாக்குறாரு. இந்த பொண்ணு சொல்றதை வச்சு பார்க்கும்போது உங்க பையன் தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதாவது மோனிகா சொன்னதை வச்சு இவர் அப்படி சொல்றாரு. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, உடனே சந்து நம்பரை வாங்கி சந்துக்கு கால் பண்ணிட்டாரு. நீ காசெல்லாம் கொடுக்க தேவையில்ல, திரும்பி வான்ற மாதிரி சொல்றாரு. சார், நான் ஆல்ரெடி காசை வஸ்டன்ற மாதிரி சொல்றான். ஏதோ ஆல்ரெடி வஸ்டியான்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. இப்பதான் நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. கொஞ்ச நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. அந்த மர்ம நபர் இருக்கார்ல, இங்கேயே பைக்கை நிறுத்து, உனக்கு பக்கத்துல ஒரு எலக்ட்ரிக் பாக்ஸ் தெரியுதா, அந்த பாக்ஸ் கிட்ட பேக் வைக்கணும், பேக் வச்சுட்டு சுத்தி முத்தி வேடிக்கைலாம் பார்க்க கூடாது, பேக் வச்சுட்டு திரும்பி பார்க்காம போனோம், அப்படி திரும்பி பார்த்தனு வச்சுக்கோ அவனை விட்டுருவேன், ஒன்ன சாப்பிடுச்சிருவேன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்கான். இதை கேட்கிற சந்துக்கு பயங்கரமா பயம் வருது. இவன் பொறுமையா அந்த இடத்துக்கு வரான். பேக் வச்சுட்டு திரும்பி பார்க்காம போயிடணும் அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்காம அங்க இருந்து கிளம்பி இருப்பான். இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். சரி சீக்கிரமா நீ வான்ற மாதிரி இவர் சொல்றாரு. இன்ஸ்பெக்டர், எதை வச்சு என்னோட பையன் தான் இதை பண்ணிருப்பான்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. இந்த இடத்துல தான் இவரும் மோனிகா சொன்ன விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா மோனிகா என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க, அவனுக்கு காஸ்ட்லி பைக் வாங்கணும்ன்ற மாதிரி ஆசை இருந்தது, அதுக்கு ஏதாவது பண்ணலாமான்னு யோசிக்கிறேன், அதாவது கடத்தல் டிராமா பண்ணலாமான்னு யோசிக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருப்பான். இதை கேட்கிற இன்ஸ்பெக்டர் ஷாக் ஆயிருப்பாரு. அப்ப இந்த பிளானை கூட அவன் போட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சிருப்பாரு. உங்க பையன் காஸ்ட்லி பைக்கை உங்ககிட்ட கேட்டானா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்பவும் யோசிச்சு பாக்குறாரு. இப்பதான் சில மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ரேவந்தை பொறுத்த வரைக்கும் வசதியான வீட்டு பையனா தான் இருப்பான். அப்பா அந்த பைக்கை வாங்கி தாங்கன்ற மாதிரி கேட்கிறான். அந்த பைக்கோட மதிப்பு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும். அந்த பைக்லாம் எதுக்குடா, ஏற்கனவே உனக்கு தான் பைக் இருக்குல்ல, அது போதும்ன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. ப்ளீஸ் பா, காசு இல்லனா கூட பரவாயில்ல, உங்ககிட்ட தான் காசு இருக்குல்ல, எனக்கு வாங்கி தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறான். அம்மாவும் பையனுக்கு சப்போர்ட்டிவா பேசுறாங்க. எங்க ஆசைப்படுறான்ல, வாங்கி தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவன் ஆசைப்படுறான், எல்லாத்தையும் வாங்கி தர முடியாது, நல்ல படிப்பு, நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி, இவ்வளவுதான் என்னால தர முடியும், மத்ததெல்லாம் இவன் தான் பாத்துக்கணும், நீ நல்ல படிப்புலயே முதல்ல நீ ரொம்ப வீக்கா இருக்க, உன் கிரேட்ஸ் எல்லாம் நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டாரு. இப்ப வாங்கி தர முடியுமா முடியாதான்ற மாதிரி பையன் கேட்கிறான். முடியாது அப்படின்ற மாதிரி அப்பாவும் ஆபீஸ்க்கு கிளம்பி போயிருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி பிரசன்ட்ல இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப சந்து வந்துடுறான்ல, என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. சந்துவும் நடந்த எல்லா விஷயத்தை பத்தியும் சொல்லிட்டு இருக்கான். சில நாட்களுக்கு முன்னாடி பைக் வாங்குறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்ற
மாதிரி மோனிகா கிட்ட சொல்லியிருப்பான். என்ன ஐடியான்னு சொல்லியா, நீ கேட்கலையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. மோனிகா நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஏதோ ஒரு ஐடியா வச்சிருக்கிறதா சொன்னியே, என்ன ஐடியான்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதை பத்திலாம் நீ யோசிக்காத, சீக்கிரமே எனக்கு பைக் கிடைச்சிரும், அந்த பைக்ல உன்னை வச்சுட்டு ஊர் முழுக்க சுத்தி வருவன்ற மாதிரிலாம் இவன் சொல்லியிருப்பான். அவன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவான்னு நான் யோசிக்கலன்ற மாதிரி மோனிகா சொல்றாங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, கவலைப்படாதீங்க சார், அந்த காசு உங்க பையன் கிட்ட தான் போயிருக்கும், எப்படியும் பையன் கொஞ்ச நேரத்துல எதுவுமே தெரியாத மாதிரி வருவான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப இன்ஸ்பெக்டருக்கு போன் கால் வருது. லேடி அசிஸ்டன்ட் தான் கால் பண்ணிருக்காங்க. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க பில்டிங்ல இருந்து தான் கால் பண்ணிருக்காங்க. நம்ம நினைச்ச மாதிரி இது பிராங்க் இல்ல சார்னு சொல்றாங்க. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஷாக் ஆகுறாரு. ரெண்டாவதா ஒரு வீடியோ வந்தது இல்ல, அதுக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் நமக்கு காட்டுறாங்க. ஒரு மர்ம நபர் கத்தியோட இவனை அறுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காரு. அம்மா இவன் கேட்கறத பண்ணிருங்க, இல்லனா என்ன சாவடிச்சிருவான் அப்படின்ற மாதிரிலாம் இவன் அழுதுட்டு இருக்கான். இப்ப டேக் ஓகே ஆயிடுச்சுல, இவன் சிரிச்ச மாதிரி எதிரில இருக்கவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். யார்கிட்ட பேசிட்டு இருக்கான் நமக்கு காட்டல. ரேவந்த் பிளான் போட்டு தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான். ஆனா யார் கூட சேர்ந்து பிளான் போட்டு இந்த விஷயத்த பண்ணிருக்கான்றத கிளியரா நமக்கு காட்டல. இப்ப எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. லேடி அசிஸ்டன்ட் சொன்னனால தான் எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப மேல வந்தவங்க அவரோட பாடியை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. அதாவது ரேவந்த் அந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்கான். உண்மையிலேயே கழுத்து அறுத்திருக்காங்க போல. பையன் இறந்து போயிட்டானே அப்படின்ற மாதிரி அப்பா பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பிராங்க்ல தப்பு நடந்துதான் இவன் இறந்து போயிட்டான் நமக்கு தெரியும், போலீஸ்க்கு அதெல்லாம் தெரியாது இல்ல. நம்ம தான் சீரியஸான விஷயத்தை பிராங்க்ன்ற மாதிரி யோசிச்சிருக்கோம் போல அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. லேடி அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, ரெண்டு வீடியோவை கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. அது மூலியமா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த வீடியோவை ஸ்டாண்ட்ல வச்சு எடுக்கல, கையில பிடிச்சு தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா ஷேக் ஆவறது தெளிவா தெரியுது. ஃபர்ஸ்ட் வீடியோவை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்ட் பண்றது ஒருத்தர், இவன் பயந்த மாதிரி கத்திட்டு மட்டும் இருக்கான். ஆனா ரெண்டாவது வாட்டி ரெக்கார்ட் பண்றது ஒருத்தர், கத்தி எடுத்துட்டு பக்கத்துல போறது ஒருத்தர். ஆக மொத்தத்துல இந்த விஷயத்தை ரெண்டு பேர் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது ரெண்டு பேர் சேர்ந்து இதை பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஆச்சரியப்படுறாரு. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவங்க சொல்றது உண்மைன்னு தெரியுது. அந்த வீடியோவை பார்க்கும்போது பகல்ல எடுக்கல, நைட்டே எடுத்திருக்காங்க, காலையில மிரட்டி இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. இதனால அந்த ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் மேலே உங்களுக்கு டவுட் வருது. இந்த 3 பேர் சேர்ந்து கூட இந்த விஷயத்தை பண்ணிருக்கலாம். ரேவந்த் இந்த பிளான்ல முதல்ல இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் ஷேர் பிரிய வேணான்றதுக்காக ரேவந்த் கதையை இவங்களே கூட முடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இவரு சொல்றதுல நிறைய லாஜிக் பிரச்சனை இருக்குன்றத லேடி அசிஸ்டன்ட் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த 3 பசங்க இருக்கும்போது போன் கால் வந்திருக்கும், அதாவது மர்ம நபர் கிட்ட இருந்து கால் வந்திருக்கும். அந்த 3 பசங்க தான் பண்றாங்கன்னா எப்படி சார் கால் வந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ரேவந்த் போன்ல இருந்து தான் அந்த கால் எல்லாமே வந்திருக்கும். அந்த காலோட லொகேஷனை இவங்க ட்ரேஸ் பண்ணிருப்பாங்க. அந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல இருக்க பகுதியில இருந்து தான் கால் வந்திருக்கும். சோ இவங்க 3 பேர் அதை பண்ணிருக்க முடியாது. இவங்க 3 பேர் கூட 4ஆவதா ஒருத்தன் இருக்கான், அந்த 4ஆவது ஆள் தான் இவங்க 3 பேர் கிட்ட பேசுற மாதிரி பண்ணிருக்கான் போலன்னு யோசிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஒரு மர்ம நபரை நமக்கு காட்டுறாங்க. இந்த நபர் பெட்டிங்லாம் நடக்கிற இடத்துக்கு வராரு. இவருக்கு ஏற்கனவே 2 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு போல. அந்த கடன் அடைக்கிறாரு. மீதி அமௌண்ட்டை வேற ஒரு டீம் பேர்ல பெட் எல்லாம் கட்டிட்டு இருக்காரு. இவரோட ஃபேஸ் நமக்கு தெளிவா காட்டல. இப்ப ரேவந்த் இறந்து போயிட்டார்ல, அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்குமே அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. தூக்கும் போது அவங்களுமே சேர்ந்துலாம் தூக்கிட்டு போறாங்க. இப்ப இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த 3 ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே லைட்டா சண்டை மாதிரிலாம் ஏற்படுது. இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் சந்து மேல சந்தேகப்படுறாங்க. டே சந்து, ஒருவேளை நீ தான் இதை பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சந்துவும் நடந்த விஷயத்த சொல்றாரு. உண்மையிலேயே அந்த இடத்துல பேக் வச்சேன், நான் திரும்பி அங்க இருந்து வந்துட்டேன், நான்லாம் அந்த காசை எடுக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 3 பேருக்குள்ள எதுக்காக அடிச்சுக்கிறாங்கன்னு தெரியல. இப்ப போலீஸுங்க இருக்காங்கல்ல, சந்தேகத்தை அடிப்படையில இவங்க 3 பேரையும் லாக் பண்ணி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த கடத்தலுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருந்தா இப்பயே சொல்லிருங்க, மறைச்சிங்கன்னா உங்களுக்கு தான் பின்னாடி பிரச்சனை ஆகும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 3 பேருமே திருத்தர்னு முடிக்கிறாங்க. ஆனா நாங்க எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. போலீஸுங்க பேரலா மோனிகா கிட்டயும் விசாரணை பண்ணிருப்பாங்க. மோனிகா கிட்ட யார் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, இந்த 3 ஃப்ரெண்ட்ஸை தாண்டி அவனுக்கு வேற யாராவது ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. அப்படிலாம் ரேவந்துக்கு யாருமே ஃப்ரெண்டு கிடையாது. ஏதோ ஐடியா இருக்குன்னு சொன்னால அதை வச்சுதான் பிராங்க் பண்றான்னு நினைச்சேன், பார்த்தா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி மோனிகா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நினைச்சுதான் இவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க எதுவுமே பேசல. அப்ப மர்ம நபர் கிட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு வீடியோ வருது. ரேவந்தோட போன் நம்பர்ல இருந்து தான் இந்த வீடியோவை அனுப்பி வச்சிருக்கான். இவங்களுமே இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீடியோல இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் பேசுறது பதிவாயிருக்கு. இந்த 3 ஃப்ரெண்ட்ஸுமே ஒரு பிளானை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இங்க வச்சு அந்த பிளானை பண்ணா கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க ஒரு பில்டிங்கை வச்சு தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு என்னடா சொல்ல போறீங்க அப்படின்ற மாதிரி போலீஸுமே அந்த வீடியோவை காட்டுறாரு. இவங்க திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அந்த வீடியோல நடக்கிறத தெளிவா நமக்கு காட்டுறாங்க. அந்த வீடியோவை எடுக்கிறதே ரேவந்தா தான் இருப்பாரு. ஃப்ரெண்ட்ஸ் இவர் தான் இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காரு. கடத்தல் டிராமாக்கு இந்த இடம் தான் சரியா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் சொல்றதை மட்டும் நீங்க செஞ்சா போதும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது வரைக்கும் தான் வீடியோ இருக்கு. ஆனா இவனுங்க 3 பேர் சேர்ந்து பிளான் போட்டிருக்காங்கன்றது தெரிஞ்சிருது இல்ல. அவன் கூட சேர்ந்து நீங்க பிளான் போட்டிருக்கீங்க, அந்த பிளானை பத்தி ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் மிரட்டுறாரு.
சார் நாங்க சொல்லிடுறோன்ற மாதிரி இவங்களுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ரேவந்த கடத்துற மாதிரியும் அப்பா கிட்ட ஏமாத்தி காசு வாங்குற மாதிரியும் பிளான் போட்டது உண்மையா தான் இருக்கும். ஆனா இந்த 3 பசங்க இருக்காங்கல்ல மச்சான், இந்த பிளான்லாம் ரிஸ்க்டா, இதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுல என்ன ரிஸ்க் இருக்கு? எந்த ரிஸ்க்குமே கிடையாது. என் அப்பா கூட கொஞ்சம் யோசிப்பாரு, ஆனா என்னோட அம்மா காசை தந்துடலான்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ காசு நமக்கு கிடைச்சிரும், அதுல உங்களுக்குமே ஒரு பங்கு தரேன், இந்த வேலையை நம்ம பண்ணிடலான்ற மாதிரி சொல்லியிருப்பான். சோ அந்த வேலையை பண்ணிருக்கீங்க, பண்ண நீங்க காசு எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணி அவன் கதையை முடிச்சிட்டீங்க அப்படிதானேன்னு கேட்கிறாரு. சார் அப்படிலாம் இல்ல சார், அவன் பண்ணலான்னு சொன்னான், அதுக்கப்புறம் அந்த பிளானையே அவன் கேன்சல் பண்ணிட்டான் சார், நாங்க எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் நம்ப மாட்டாரு. இங்க வச்சு கேட்டா சரிப்பட்டு வராது, நம்ம ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் நல்லா அடிச்சு விசாரிக்கலாம்ன்ற மாதிரி வேற ஒரு ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப அப்பா இருக்காரு பாத்தீங்களா, பையனோட போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இங்க ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. பையன் கேம் விளையாடிட்டு இருக்கும் போது அப்பாவும் பேசுறதுக்காக வராரு. ஃபியூச்சரை பத்தி என்னதான்டா ஐடியா வச்சிருக்க, இப்படியே இருந்தா என்னடா அர்த்தம், நல்லா படிக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி அப்பா கேட்கிறாரு. படிச்சு என்னப்பா பண்ண போறேன், சம்பாதிக்கணுமா, எதுக்கு சம்பாதிக்கணும், தாத்தா சம்பாதிக்கல, நீங்க தான் சம்பாரிச்சு இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கீங்கல்ல, அதெல்லாம் எனக்கு தானப்பா, அப்புறம் என்னன்ற மாதிரிலாம் பையன் பேசியிருப்பான். பிரசன்ட்ல அதெல்லாம் யோசிச்சு பார்த்து இவர் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. ஒருவேளை அவன் கேட்கும் போதே நீங்க காசு தந்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது இல்ல, இந்நேரத்துக்கு ரேவந்த் நம்ம கூட இருந்திருப்பான்ல அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கேட்டு அழுகுறாங்க. இவருக்குமே அதை கேட்கும் போது கஷ்டமா இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணி ஸ்டேஷனை நமக்கு காட்டுறாங்க. இந்த 3 பசங்களை உள்ள வச்சிட்டாங்க. இந்த 3 பசங்களோட டீடைலை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது காசு எடுத்தா அவனுங்க வீட்டுல தானே மறைச்சு வச்சிருக்கணும், வீட்டுல எல்லாம் செக்கிங் போயிட்டு இருக்கு, அதே மாதிரி யார்கிட்ட எல்லாம் இவனுங்க பேசியிருக்காங்கன்றதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இப்ப உள்ள உட்காந்துட்டு இருக்க இந்த 3 பசங்களுக்குள்ள பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரேவந்த் இவங்க 3 பேர்கிட்டயும் பிளான சொல்லியிருப்பான். 2 பேர் வேணான்னு சொல்லியிருப்பாங்க, சந்து பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதனால பிளான பண்ண வேணான்ற மாதிரி நம்ம கிட்ட சொல்லிட்டான். ஆனா சந்து கூட சேர்ந்து அவன் பிளான போட்டிருக்கான். சந்து ரேவந்த் கதையை முடிச்சுட்டா முழு காசு கிடைக்கும்ன்றதுக்காக இப்படி பண்ணிருக்கான்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு சொல்லிட்டு, ஏன்னா இவங்க 3 பேர்ல சந்துக்கு தான் பண தேவை ரொம்ப அதிகமா இருக்கும், நீ தானே இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரிலாம் சந்துவை பிளேம் பண்றாரு. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, என்ன பார்த்தா அப்படிதான் தெரியுதா அப்படின்ற மாதிரி சந்துவும் பயங்கரமா இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காரு. ஏன் நீங்க 2 பேர் கூட சேர்ந்துதான் இப்படி பண்ணிருக்கலான்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஆக மொத்தத்துல இவங்களுக்குள்ளேயே பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. அந்த ரேவந்த் சாவறதுக்கு முன்னாடி இவங்க யார்கிட்ட எல்லாம் பேசியிருக்காங்கன்ற லிஸ்ட் எடுத்தாங்கல்ல, அதுல பிரோஜனமா எதுவுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் லேடி அசிஸ்டன்ட் சொல்றாங்க. சார் மோனிகாவோட லிஸ்டை எடுத்தோம்ல, மோனிகா இந்த டைம் இவங்க கிட்ட தான் பேசியிருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க வாசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இவர் மோனிகாவை கூட்டிட்டு ரேவந்தோட வீட்டுக்கு போனாரு பாத்தீங்களா, அந்த டைம் இவங்களுக்கு போன் கால் வந்திருக்கும். இவங்களுமே அப்பா நான் அப்புறமா பேசுறேன்ற மாதிரி தான் காலை கட் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது அப்பா கிட்ட அவங்க பேசலன்னு தெரிய வருது. அவ பேசும்போது நான் கவனிச்சேன், அப்பான்ற மாதிரி தான் பேசினான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல சார் அந்த டைம் அப்பா கிட்ட பேசலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அந்த டைம் ஹர்ஷான்ற ஒரு பையன் கிட்ட தான் அவங்க பேசியிருப்பாங்க. இதனால போலீஸுங்க இருக்காங்கல்ல, ஹர்ஷான்ற அந்த பையனை தூக்கிடுறாங்க. என்ன எதுக்காக தூக்கி இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவன் கேட்கறான். போக போக உனக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. இப்ப மோனிகாவோ ஒரு இடத்துக்கு வர வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. மோனிகா அந்த டைம் யார்கிட்டமா பேசின அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. என் அப்பா கிட்ட தான் பேசினேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உன் அப்பா கிட்ட பேசல, ஹர்ஷான்ற ஒரு பையன் கிட்ட பேசியிருக்க, அந்த பையன் கிட்ட நீ ரொம்ப க்ளோஸா பேசினது கூட எங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஹர்ஷான்னு ஒரு பையன் கிட்ட இருந்து கால் வரும்போது எதுக்காக அப்பா கிட்ட பேசுற மாதிரி நடிச்சா, ஏதோ தப்பு இருக்குன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. ஹர்ஷாவும் இவ்வளவு பேசிக்கிட்ட எல்லா ரெக்கார்டையும் எடுத்திருப்பாங்க. மணிக்கணக்கா 2 பேரும் பேசியிருப்பாங்க. 2 பேருமே லவ் பண்ணிருக்காங்கன்றது தெரிய வருது. இப்ப இந்த இடத்துக்கு இவங்க ஹர்ஷாவையும் வர வச்சிடுறாங்க. மோனிகாவும் இந்த இடத்துல திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறா. இந்த ஹர்ஷாக்கு ஏகப்பட்ட மணி நீட் இருக்கும் போல, அடிக்கடி இவங்க கிட்ட எனக்கு காசு வேணும்ன்ற மாதிரிலாம் மெசேஜ்ல பேசியிருப்பாரு. அதை பத்திலாம் இவங்க எடுத்து வச்சிருக்காங்கல்ல. சோ நீங்க 2 பேர் சேர்ந்துதான் இந்த விஷயத்த பண்ணிருக்கீங்க, எங்களுக்கு அது தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. ஏன்னா அந்த ஸ்பாட்ல 2 பேர் இருந்ததா இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த 2 பேர் நீங்க தான், அதுக்காக எவிடன்ஸ் எல்லாம் தேடணும், எவிடன்ஸும் மாட்டிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது சந்து ஒரு இடத்துல பேக்கை வச்சுட்டு போனா பாத்தீங்களா, அந்த பேக்கை இந்த ஹர்ஷா எடுத்துட்டு போயிருப்பாரு, பைக்ல போயிருப்பாரு. அது தெளிவா பதிவாயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. நீங்களே உண்மையா சொல்லிட்டீங்கன்னா நல்லது, அப்படி இல்லைன்னா கோர்ட்டுக்கு கூட்டு போவேன், இருங்க உங்களுக்கு ஃபுட்டேஜை காட்டுறன்ற மாதிரி ஃபுட்டேஜை எடுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க இந்த பொண்ணுக்கு ரொம்ப பயம் வருது. இந்த பொண்ணு முன்கூட்டியே நம்ம உண்மையை ஒத்துக்கிட்டா தப்பிக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சார் நான் எதுவுமே பண்ணல சார், இந்த ஹர்ஷா தான் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவசரப்பட்டு எதுக்காக இப்படி பண்ண, அவர்கிட்ட ஃபுட்டேஜ் எல்லாம் இல்லன்ற மாதிரி இவன் சொல்றான். ஆமா என்கிட்ட ஃபுட்டேஜ் எல்லாம் இல்லன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் சிரிக்கிறாரு. அந்த நாள் வீடியோ எடுத்தது மோனிகாவா இருப்பாங்க. கத்தியோட ஒருத்தன் பக்கத்துல வந்தான் பாத்தீங்களா, அது ஹர்ஷாவா தான் இருப்பான். இப்ப டைலாக்லாம் அவர் பேசி முடிச்சிடுறாரு. கட்ட கழட்டி விடு ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவருக்கான் பாத்தீங்களா, கழுத்திலே ஒரு வெட்ட போட்டுறான். இத பாக்குற அவங்களுமே பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க.
ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லியிருப்பான். இந்த ஹர்ஷா இருக்கான்ல அங்கெல்லாம் சிசிடிவி இல்லன்னு தெரிஞ்சுதான் சந்துவா அந்த இடத்துக்கு வர வச்சிருப்பான். ஆனா இவங்க ஆர்வ கோளாறுல உண்மையை சொல்லிட்டாங்க. நீ எதுக்காக அவசரப்பட்டு உண்மையை சொன்ன அப்படின்ற மாதிரிலாம் இவன் கோவப்பட்டு இருக்கான். நீங்க உண்மையை சொன்னதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டேன், ஒழுங்கா என்ன நடந்தது தெளிவா சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. இப்ப வேற ஆப்ஷனே இல்லல, நடந்த விஷயத்த இவங்களுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் வேணான்னு சொன்னேன், இவன் தான் அப்படின்ற மாதிரி மோனிகாவும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரேவந்தி என்கிட்ட பிளான பத்தி சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா ரேவந்தி இந்த பிளான பத்தி சொல்லியிருப்பாரு. என் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் கூட சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ண போறேன், ஆனா ஃப்ரெண்ட்ஸுங்க தயங்கிக்கிட்டே இருக்காங்க, ஒரு முடிவே எடுக்காம இருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. மோனிகாக்கு இந்த விஷயம்லாம் தெரியுதுல்ல. மோனிகாவை பொறுத்த வரைக்கும் அட் அ டைம்ல 2 பேரை லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹர்ஷா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹர்ஷா ஏற்கனவே பண கஷ்டத்துல இருக்காரு. அந்த பெட்டிங்லாம் கட்டுற இடத்துல இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நான் 2 லட்சம் ரூபாய் கட்டி ஆகணும், அப்படி இல்லைன்னா பெரிய பிரச்சனை பண்ணிருவாங்க, தயவு செஞ்சு என்ன காப்பாத்து அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் ரேவந்தை விட இந்த ஹர்ஷாவை தான் பிடிக்கும் போல. இதுல நான் என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி கேட்கறாங்க. நான் சொல்ற மாதிரி ரேவந்த் கிட்ட பேசுன்ற மாதிரி சொல்றாரு. சில ஐடியாவெல்லாம் இவங்க கிட்ட சொல்லி தந்துடுறாரு. இவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி இவங்களுமே ரேவந்த் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ரேவந்த் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அந்த 3 ஃப்ரெண்ட்ஸை நம்பாத, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், நம்ம 3 பேருமே சேர்ந்து இந்த விஷயத்தை பண்ணிரலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருக்கு என்ன அமௌண்ட் தரலாம்னு நினைச்சியோ அதை எங்க 2 பேருக்கு தந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் சரிதான், அவனுங்க 3 பேருமே பயந்துகிட்டே இருக்காங்க, அவனுங்க கிட்ட பண்ண சொன்னா சொதப்பிடுவாங்க, உன் ஃப்ரெண்ட் ஆள் எப்படி தைரியமா பண்ணிடுவானா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அவன் தைரியமா பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஹர்ஷாவை ஃப்ரெண்டுன்ற மாதிரி தான் இவங்க கிட்ட சொல்லி வச்சிருப்பாங்க. இப்ப நைட்டு நேரம் கேர்ள் ஃப்ரெண்டை வீட்டுல இறக்கி வர்றாரு. நீ எப்படி அந்த இடத்துக்கு நைட்டு நேரம் வருவன்ற மாதிரி கேட்கிறாரு. அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் தூங்குற மாதிரி ரூம்ல செட்டப்லாம் பண்ணிருவேன், வேற ஒரு வழியா வெளியே வந்துருவேன், நான் அந்த இடத்துக்கு வந்துடுறேன், நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி இவங்க அனுப்பி வச்சிருப்பாங்க. நைட்டு நேரம் பிளான் பண்ண மாதிரியே இவங்க 3 பேருமே அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. 3 பேருமே காசு பிரிச்சுக்கிற மாதிரி தான் பிளான் இருக்கும். அந்த மாதிரி தான் இவங்களுமே ரெக்கார்ட்லாம் பண்ணிருப்பாங்க. ஆனா ஹர்ஷா இருக்கான்ல ஒரு ஸ்டேஜ்ல கதையை முடிச்சிடறான். ஏன் இப்படி பண்ணன்ற மாதிரிலாம் இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த 2 லட்சம் ரூபாய் மட்டும் பத்தாது அப்படின்ற மாதிரி ஹர்ஷா சொல்றான். எப்படியும் பிளானை பத்தி இவன் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர்கிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்கான், பிளானை பத்தி வாங்கிட்ட எல்லாம் சொல்ல, அதனால யாருக்குமே நம்ம தான் பண்ணோன்றது தெரியாது, அவனுங்க 3 பேர் மேலதான் பழி போகும், நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மேற்கொண்டு என்னெல்லாம் பண்ணணும்ன்றதையும் உங்களுக்கு சொல்லியிருப்பாரு. இவங்க கிட்டே ஹர்ஷா முன்கூட்டியே சொல்லியிருக்க மாட்டான். இவங்களே அந்த நிமிஷம் பயங்கரமா ஷாக் தான் ஆயிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த சந்து ஒரு இடத்துல காசை வச்சுட்டு போனா பாத்தீங்களா, அது ஹர்ஷா தான் எடுத்தான்றதை இப்பதான் நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஹர்ஷா இருக்கான்ல இவனோட பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவான். மேற்கொண்டு பெட்டிங்காக காசெல்லாம் கட்டியிருப்பான். அந்த காசுல ஒரு பகுதியை கூட எனக்கு தரல சார், இவனா தான் இந்த விஷயத்த பண்ணான்ற மாதிரிலாம் மோனிகா சொல்றாங்க. எல்லாம் நம்ம 2 பேர் நல்லா இருக்கிறதுக்காக தான் நான் பண்ணேன், எனக்கு நீ தானே ஹெல்ப் பண்ண, இப்ப என்ன என்ன மாட்டி விடுற மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கோவப்படுறான். 2 பேருமே மாத்தி மாத்தி இந்த இடத்துல சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க தான் பண்ணாங்க அப்படின்றது தெரிஞ்சது இல்ல. எல்லாத்தையும் இவர் ரெக்கார்ட் பண்ணிடுறாரு, கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாரு. இப்ப கடைசியா ரேவந்த் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசின ஃபுட்டேஜ் நமக்கு காட்டுறாங்க. இந்த பிளான் மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னா நான் ஆசைப்பட்ட பைக் எனக்கு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருப்பான். விளையாட்டா பண்ணதுனால இவனோட உயிரே போயிருச்சுன்ற மாதிரி காமிச்சு நமக்கு கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.